ரைட் சைடுல அந்த ஐகான் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல. இல்லைங்களா? இல்ல ரைட் சைடுல. கீழ கீழ. ஓகே. இதுங்களா? அது. அந்த ட்ரீம் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே. ஓகே, நான் இதுல வந்துட்டு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் எதுவும் கிரியேட் பண்ணல. ஆப்ஷன்ல இருக்கிற அந்த அமெக்ஸ் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் அக்கவுண்ட் எழுதணும். ஸோ வந்துட்டு நீங்க மேனேஜ் அக்கவுண்ட் ரூல்ஸ் டாஸ்க் டைப் பண்ணுங்க. மேனேஜ் அக்கவுண்ட் ரூல்ஸ். போட்டு டெஸ்ட் கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் அக்கவுண்ட் ரூல்ஸ். இப்போ கிரியேட் பண்ணலாம். ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணு. நேம் வந்துட்டு ட்ரீம் அக்ரூவல் அக்கவுண்ட் போடுங்க. ட்ரீம் அப்ரூவல் அக்கவுண்டா? அக்ரூவல், ACCRUAL. ட்ரீம் ஸ்டார்டிங் கேப்ஸ்ல போடுங்க. வி எடுத்துருங்க. UAL. ஷார்ட் நேம் அப்படியே கொடுத்துருங்க. எல்லாமே அப்பர் கேஸ்ல தான் இருக்கணும். ஷார்ட் நேம் கொடுங்க. ஃபுல்லா அப்பர் கேஸ்ல வேணுங்களா? ஆமா, இல்லைன்னா எரர் வரும்னு நினைக்கிறேன். நேமுமா? நேம் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுங்க. இல்ல நேம் அது இருக்கட்டும், விட்டுருங்க. ஷார்ட் நேம் மட்டும் ட்ரீம் போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு ACR கேப்ஸ்ல போட்டு ACCன்னு போட்டுருங்க. அண்டர்ஸ்கோர் போட்டு. ஓகே. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அமெக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். மேல வந்து அமெக்ஸ் COA அது இல்ல. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனும் அதே போட்டுருவா? டிஸ்கிரிப்ஷன் தேவையில்ல, விட்டுருங்க. இப்ப ரூல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இல்ல அது இல்ல, இங்க பாருங்க பிளஸ் ஐகான் இருக்கா? வேல்யூ டைப் வந்து கான்ஸ்டன்ட் கொடுங்க. வேல்யூ டைப் வந்துட்டு கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஓகே. வேல்யூ செலக்ட் பண்ணுங்க. அமெக்ஸ் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. ஏதோ செலக்ட் பண்ணலாங்களா? சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் வந்துட்டு ஆக்சுவலா எக்ஸ்பென்ஸ் அக்ரூவல் அக்கவுண்ட்ல இருக்கான்னு சர்ச் பண்ணுங்க. இது மேல டைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல. சர்ச் கொடுங்க. அக்ரூவல்னு டைப் பண்ணுங்க. வரல. அமெக்ஸ் அப்ரூவல் டைப் பண்ணவா இல்ல அது மட்டும்? ஓகே. இல்ல அதுல என்ன, இப்ப பேக் வாங்க, அதுல என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க பாக்கலாம். சஸ்பென்ஸ் அக்கவுண்டே கொடுத்துருங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டுங்களா?
இருங்க ஒரு நிமிஷம். ரிட்டெயின்டு இது இருக்குன்னு நெனைக்கிறேன். ரிட்டெயின்டு எர்னிங்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னும் இன்னும் கீழ வாங்க ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அவ்வளவுதான். கெயின் அவ்வளவுதானா? லாஸ்ன்றது மட்டும் தான். சரி ஓகே. சஸ்பென்ஸ் அக்கவுண்டே குடுத்துருங்க. ஓகே. அதே செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே குடுத்துருங்க. மேல வாங்க. ஸ்க்ரால் பண்ணுங்க. சேவ் அண்ட் கிரியேட் அனதர் குடுங்க. இப்ப வந்து ட்ரீம் சார்ஜ் அக்கவுண்ட்க்கு ஒண்ணு கிரியேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நேம் ஓகேங்களா? ஓகே ஓகே. வேல்யூ டைப் கான்ஸ்டன்ட் குடுங்க. அதே குடுங்க. அதே குடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் குடுத்ததே. ம். ம். எங்க அக்கவுண்ட் வந்துட்டு சார்ஜ் அக்கவுண்ட் ஏதா இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இல்ல. ஓகே. இல்லைங்க. ம். சர்ச் பண்ணி பார்க்கவா? இல்ல சர்ச் பண்ணாலும் வராதுன்னு நெனைக்கிறேன். சர்ச் பண்ணி வேணா பாருங்க. சார்ஜ் அக்கவுண்ட்னு வருது. இல்ல ரெக்ரூட்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு REC போடுங்க. வேல்யூ எடுத்துருங்க. புரியல. வேல்யூ டைப் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத எடுத்துட்டு சர்ச் பண்ணிடுங்க. எக்ஸ்பென்ஸ் வந்து எடுத்துருங்க. பிளஸ் சர்ச் பண்ணுங்க. எதுவும் வரல. இல்ல வரலைங்க. ஓகே ஓகே. எல்லாம் அவங்க கான்ஸ்டன்ட்டா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சேவ் அண்ட் கிரியேட் அனதர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரீம் வேரியன்ஸ் அக்கௌண்ட்னு கிரியேட். இதுல வேரியன்ஸ் அக்கௌண்ட்னாவது இருக்கான்னு பாருங்க. கன்வர்ஷன் ரேட் வேரியன்ஸ்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. ரெக்கார்ட் பண்ணீங்களா? ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ரெக்கார்ட் ஆன்ல தான் இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ டெஸ்டினேஷன் சார்ஜ் அக்கௌண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சேவ் அண்ட் கிரியேட் அனதர் கொடுத்துட்டு ட்ரீம் டெஸ்டினேஷன் சார்ஜ் அக்கௌண்ட்.
இதுக்கு வந்துட்டு வேரியன்ஸ் கீழ இருக்கு பாருங்க. கன்வர்ஷன் ரேட் வேரியன்ஸே குடுத்துருங்க. கிரியேட் அனதர் குடுத்துட்டு, இப்ப வந்துட்டு ட்ரீம் டெஸ்டினேஷன் வேரியன்ஸ் அக்கவுண்ட். சேவ் அண்ட் க்ளோஸ் குடுத்துருங்க. ஓகே. நம்ம 4 அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப வந்துட்டு அந்த அக்கவுண்ட் வந்துட்டு ஒரு டேபா ஃபார்ம் பண்ணணும். ஓகே. ஓகே. மேனேஜ் டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட் டெஃபினிஷன் அப்படின்னு டாஸ்க் போங்க. டன் குடுத்துட்டு வெளியில வாங்க. மேனேஜ் டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட் டெஃபினிஷன். டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட்னு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. பெர்சன்டேஜ் குட். இதுங்களா டெஃபினிஷன்? அதுதான். கோ டு டெஸ்ட் கொடுங்க. கிரியேட் பண்ணுங்க. நேம் வந்துட்டு ட்ரீம் பிஓ டேப் கொடுங்க. ட்ரீம் டிஓ பிஓ பிஓ டேப். பிஓ இல்ல பிஓ. பீகாக் பி. டேப். டேப் பி. இது கேப்ஸ்ல போடணுங்களா? கேப்ஸ்ல ஷார்ட் ஃபார்ம்ல எழுதணும். அண்டர்ஸ்கோர் போட்டு பிஓ போட்டு டேப் போட்டு. அமெக்ஸ் சிஓஏ. இன்னும் கரெக்டா சூஸ். நெக்ஸ்ட் அக்ரூவல் அக்கவுண்ட் காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுல இப்ப நம்ம கிரியேட் பண்ணது அக்ரூவல் அக்கவுண்ட் இருக்கும்ல, அதை வந்து சர்ச் பண்ணி ட்ரீம் அக்ரூவல் அக்கவுண்ட். சார்ஜுக்கு அது வேண்டாம், விட்டுருங்க. இது மட்டும் சார்ஜ். அவ்வளவுதாங்களா? இப்ப ஆக்டிவேட் கொடுத்துருங்க மேல. ஓகே. சோ இப்ப இந்த டேப் வந்துட்டு நம்ம லெட்ஜர்ல அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓகே. டன் கொடுத்துருவோம். டன் கொடுத்துட்டு இப்ப மேனேஜ் சப்லெட்ஜர் அக்கவுண்டிங் ஆப்ஷன்.
லெட்ஜர்ஸ் சர்ச் பண்ணுங்க. அமெக்ஸ் பிரைமரி லெட்ஜர். சர்ச் கொடுங்க. இப்ப வந்துட்டு கீழே அந்த அப்ளிகேஷன் நேம்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வாங்க. இதுங்களா? அது வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அக்கவுண்டிங் ஆப்ஷன்ல இருந்து அந்த எடிட் அந்த பட்டன் கிளிக் பண்ணி இப்ப வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட் டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு இப்ப நாம கிரியேட் பண்ண டேப் வந்து அசைன் பண்ணணும். இங்க மேல ட்ரீம் பிஓட அவ்வளவுதான். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுப்பீங்க. அவ்வளவுதாங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் செட் பண்ணும். ஹோம் கிளிக் பண்ணுங்க. ப்ரொக்யூர்மெண்ட் இல்ல செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போங்க. இப்ப இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கீழே பாத்தீங்கன்னா அப்ரூவல்ஸ்னு இருக்கு. அப்ரூவல் மேனேஜ்மெண்ட்னு கீழே ஆப்ஷன் பாருங்க. மேல இருக்கு பாருங்க. மேல ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேனேஜ் ரெக்வசிஷன் அப்ரூவல்ஸ் கிளிக் பண்ணுங்க. எனேபிள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது செலக்ட் பண்ணுங்க. எடிட் ரூல்ஸ் போங்க. இப்போ வந்துட்டு ரூல்ஸ் செட் பண்ணணும் நம்ம. ஸோ கிரியேட் பண்ணணும். அப்ரூவலுக்கான ரூல் இது. ட்ரீம் ஆட்டோ அப்ரூவல். ஓகே கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ ஆட் கண்டிஷன் கீழே பாருங்க. ஆட் கண்டிஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஆட் கண்டிஷன். ஓகே. ஸோ அட்ரிபியூட் செலக்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு பியூ செலக்ட் பண்ணணும். ட்ரீம் பில்டர்ஸ் பியூன்னு இருக்கான்னு செலக்ட் பண்ணுங்க. ட்ரீம் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. வரலீங்களே. இல்லையா? சாரி, இல்ல ரெக்விசிஷனிங் பியூன்னு கொடுங்க. புரியல. ரெக்விசிஷன் REQUI இல்ல ட்ரீம் எடுத்துருங்க. சர்ச் கொடுங்க. இப்பயே வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அதனால அதுவே கொடுங்க. பியூ கீழ. இதுங்களா? இப்போ வந்துட்டு ட்ரீம் வேல்யூ கொடுங்க. ட்ரீம் பியூன்னு இருக்கா, அந்த சர்ச் பண்ணுங்க. இதுங்களா? ஓகே, அதான் ஓகே. நெக்ஸ்ட் ஆட் ஆக்ஷன்ஸ் கீழ இருக்கு. மேல அப்ரூவ் ரெக்வயர்ட் வந்துட்டு ஆக்ஷன் டைப்புக்கு போங்க. ஆட்டோமேட்டிக் கொடுத்துருங்க. ஓகே. அவ்வளவுதாங்களா? சேவுங்களா? சேவ் கொடுத்துட்டு டெப்ளாய் கொடுத்துருங்க. மேல சேவ் கொடுத்துட்டு டெப்ளாய்.
எஸ் குடுத்துட்டீங்களா? குடுத்துட்டேன். ஓகே குடுத்துருங்க. டன் குடுத்துட்டு வெளில வந்துருங்க. சரி இருங்க 1 மினிட் ப்ளீஸ். அதுலயே இன்னொரு அப்ரூவலும் குடுத்துரலாம். ஹெடர் ஹெடர் போஸ்ட் அப்ரூவல் ஸ்டேஜ்ல பேரலல் கான்சென்சஸ் இருக்கு பாருங்க. சோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் குடுங்க. டிசேபிள் இருக்கு இல்லைங்களா? இப்ப எனேபிள் பண்ணுங்க. இப்ப அதுக்கு எடிட் ரூல்ஸ் குடுத்துருங்க. கிரியேட் பண்ணி சேம் ப்ரொசீஜர் நம்ம பண்ணோம் இல்லைங்களா? ட்ரீம் ஆட்டோ அப்ரூவல். ஓகே. ஆட் கண்டிஷன். ரெக்வசிஷன் பிஹேவியர் கொடுங்க. ட்ரீம். ஆட் ஆக்ஷன்ஸ். ஆட்டோமேட்டிக். சேவ் டெப்ளாய். டன் குடுத்துட்டு டன் வெளில வந்துருங்க. ஓகே. இப்ப பர்ச்சேசிங் டாக்குமெண்ட் அப்ரூவல். அத எனேபிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ப்ரீ அப்ரூவல். எடிட் ரூல்ஸ். ஆடுங்களா? அதே சேம். ட்ரீம் ஆட்டோ அப்ரூவல். ட்ரீம் ஆட்டோ அப்ரூவலுங்களா? அப்ரூவல் தான். ஓகே குடுத்துருங்க. ஆட் கண்டிஷன். இது வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பியூ போடுங்க. செலக்ட் பண்ணுங்க. அதுல ட்ரீம் பியூ. சர்ச் கொடுத்து செலக்ட் பண்ணுங்க. ஆட் ஆக்ஷன்ஸ். சேவ் டிப்ளாய். சேவ் டிப்ளாய். ஸோ இதுலயும் இந்த போஸ்ட் அப்ரூவல் பேரலல் கான்சென்ஸ் இருக்கு இல்லையா? அதை எனேபிள் பண்ணிட்டு எடிட் ரூல்ஸ் கொடுக்கலாம். இதுங்களா? அதான். ட்ரீம் ஆட்டோ அப்ரூவல். ப்ரொக்யூர்மெண்ட் பியூ.
ஓகே. அவ்வளோதான். டன் குடுத்துட்டு வெளியில வந்துருங்க. ஓகே. இப்ப ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்க. ப்ரொக்யூர்மென்ட். பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர். ரைட் சைடுல ஐகான் இருக்கு பாருங்க. அது கிளிக் பண்ணுங்க. கிரியேட் ஆர்டர். செலக்ட் பண்ணுங்க. ப்ரொக்யூர்மென்ட் வியூல வருதான்னு பாருங்க. இது எங்களா? அதுல. இது மட்டும் தான் வருது. சுப்ரீமோ. அது மட்டும் தான் வருது. இப்ப நம்ம கிரியேட் பண்ணது வரணுங்களா இங்க? ஆமா, அந்த பிசினஸ் யூனிட் வரணும் இங்க. ரெக்வசிஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேணாங்களா? ரெக்வசிஷனுக்கு அப்பயுமே இது வருமான்னு தெரியலையே. ப்ரிஃபரன்ஸ்லயும் தானே நம்ம பியூ கொடுக்கணுங்க. ப்ரிஃபரன்ஸ்ல புரியல. ரெக்வசிஷன் ப்ரிஃபரன்ஸ்ல பியூ கொடுக்கணுமான்னு கேக்குறேன். அது நம்மளது வரலையே. ஆக்சுவலா அந்த பியூ அந்த ஆப்ஷன்ல இல்லையே. ஓகே, பேக் வாங்க. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போங்க. சொல்லுங்க. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த ஐகான் கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்கு. அதுல சர்ச் இருக்கு பாருங்க. கீழே கீழே சர்ச். மேனேஜ் பையர் போடுங்க. சர்ச் பண்ணுங்க. பையர் அசைன்மெண்ட் ரூல்ஸ். கீழே கீழே. இந்த பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ரெக்விசிஷன் பியூ வந்துட்டு அந்த இது வருதான்னு பாருங்க. அது இல்ல, நாம ட்ரீம் இருந்துச்சு மேல மேல இருக்கு. இருக்கு. ஓகே. பையர் வந்துட்டு அந்த யூசர் நேம் கொடுங்க. இந்த பக்கம் வாங்க. பையர் இருக்கு பாருங்க. ஓகே. ஓகே ஓகே. சேவ் கொடுத்துருவோம். டெலிவர் டு த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதுல கிளிக் பண்ணுங்க. இன்வென்டரி ஆர்கனைசேஷன். ஓகே. சேவ் அண்ட் க்ளோஸ். டன் கொடுத்துட்டு இப்ப பர்ச்சேஸ் ஆர்டர்ல வருதான்னு பாருங்க. வரலைங்க. இல்ல ஒன்ஸ் லாகின் பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாமா? ஓகே.
இல்ல அப்பயும் வரல. பையர் ஆப்ஷன் வேற ஏதாவது வருதா பாருங்க கீழே. கீழ இருக்கு ஏதோ பையர் அவியர்லி இதுதான். இல்ல நம்ம சர்ச் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலி நம்ம இது குடுக்கல இல்ல. லீ டாட் ஐவரி தானே லீ ஐவரி தானே. அந்த யூசர் நேம் சொல்றீங்களா? யூசர் நேம். பையர் வந்துட்டு ஓகே. இப்ப வந்து மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் போங்க. இது க்ளோஸ் பண்ணிடுவோம். இது இல்ல, இது நம்ம கொடுக்கல. பையருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சர்ச் போங்க. மேனேஜ் டேட்டா ஆக்சஸ். Access for users. இல்ல ஆக்சுவலா இது பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. யூசர் நேம் வந்துட்டு நாம இப்ப கிரியேட் பண்ண அது கொடுங்க. இல்ல அதான் நினைக்கிறேன். இது இல்ல அது ரெண்டும் இல்ல. ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல ஸ்பெல்லிங் ஒண்ணுதான் பட் ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்மாலர் லெட்டர் கேம்ஸ். ஆனா இதுதான் ஆக்சுவலா நம்ம ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணும்போது இந்த ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கிறது தான் அசைன் டு அப்படின்னு வருது இல்லையா? ஓகே அதுவே கொடுக்கும். ரோல் பையர் கொடுங்க. பையர். இதுதானே? பையர். பிசினஸ் யூனிட். அது இல்ல. ட்ரீம். அதுதானே இல்ல ஆட் பண்ணுங்களா ஒண்ணு? இன்னும் ஏதாவது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் என்னது என்ன வரும்? சரி ஓகே, சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுங்க பார்க்கலாம் வருதான்ட்டு. இப்ப இந்த இது நேவிகேட்டர் போயிட்டு ஷெட்யூல் ப்ராசஸ் கொடுங்க. அப்பதான் வந்துட்டு ரோல் எல்லாம் ஆக்சஸ் சிங்க்ரனைஸ் ஆகும். ஷெட்யூல் நியூ ப்ராசஸ். எல்டிஏபி சர்ச் கொடுங்க. எல்டிஏபி
LDAPங்களா? ஆமா. ம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. Submit. சப்மிட். ரெஃப்ரெஷ் கொடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு டைம். ஓகே. இந்த ரோல்ல சப்ளையர் மேனேஜர்னு ஒண்ணு இருக்கு. அதை ஆட் பண்ண தேவையில்லைங்களா? ரோல் எல்லாமே ஆட் பண்ணிருக்கு. சப்ளையர் Supplier மேனேஜ்மெண்ட். சரி, ஓகே. ப்ரொக்யூர்மெண்ட் போயிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர்ல வருதான்னு பாருங்க. வரலைங்களே. வரலையா? சரி, ஓகே. இந்த இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டு நான் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுட்டு ரிசிப்ட் போட்டுறோம். நீங்க வந்து நாளைக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடுறீங்களா? ஓகே பண்ணிடுறேன். நீங்க ஃபினான்ஷியல் தானே? ஆமா ஃபினான்ஸ் தான். ஓகே, இன்வாய்ஸ் நீங்க தானே கிரியேட் பண்ணணும்? ஆமா நான் தான் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, ஓகே. சரி, நான் இன்னைக்கு அந்த எரர் மட்டும் இஷ்யூ கிளியர் பண்ணிட்டு ஆர்டர் போட்டு ரெசிப்ட் ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க நாளைக்கு வந்து இன்வாய்ஸ் பண்ணிடுங்க. ஓகே பண்ணிடுறேன். ஓகே. இன்னைக்கு எண்ட் பண்ணிக்கலாமா? சரி ஓகேங்க. ஓகே. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.